ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஸ்வாலா. இன்னைக்கு முத்துக்குமாரன் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து விஜய் சேதுவை வந்து வெளுத்து கட்ட போறாரு. ஏன்னா போன டைம் ஓவா கேங் பண்ணதுக்கே வச்சு செஞ்சுட்டாரு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸை முத்துக்குமாரன் வந்து கேப்டன் ஆகலை அப்படின்னு சொல்லி ஆவேசமா டென்ஷன் ஆயிருந்தாரு. அதனால கண்டிப்பா இவர் வந்து விஜய் சேது வந்து கண்டிப்பா அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாரு. சொல்ல ஏன்னா முத்துக்குமாரன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்ப வந்து யாருமே ஈக்குவல் காம்படிட்டர் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா முத்துக்குமரன் வந்து கேப்டன் ஆயிட்டார்னா மற்றவங்களுடைய சண்டைகள் வாக்குவாதம் எதுவும் பண்ண மாட்டாரு, ஸ்மூத்தா போயிடுவாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் கேப்டன் இல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாரையும் வந்து அடிச்சு எதுக்காக இருந்தாலும் ஏத்து கேட்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய முத்துக்குமரன் தான் ஹைலைட் ஆவாரு. இந்த பாயிண்ட்னாலதான் முத்துக்குமரன் கேப்டன்சி ஆயிட்டாருன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா போவாரு. அந்த இடத்துல அவருடைய தனிப்பட்ட கருத்தை எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் விசால் வந்து மஞ்சேரி வந்து வைஸ் கேப்டன் போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப மஞ்சேரி சொன்னாங்க, என்னுடைய கருத்தை வந்து நான் எடுத்து வைக்க முடியாது, அந்த இடத்துல விஷால் எது பண்ணாலும் நான் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ற மாதிரி இருக்கும், அந்த விஷயத்த வந்து உடைக்கிறதுக்காக தான் விஷாலே என்னை வந்து வைஸ் கேப்டனா போட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விஜய் டிவி டீமே வந்து பிளான் பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து அதை உடச்சிட்டாரு. ஒருவேளை மறுபடியும் கேப்டன்சி டாஸ்க் வந்து மண்டே வந்து வைக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் முத்துக்குமரனுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா மற்ற டீம் கண்டஸ்ட்னா இப்பயே வந்து நக்கலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா முத்துக்குமரன் பாயிண்ட்ல வந்து என்ன யோசிச்சிருக்காருன்னா, பாவம் 4 டே வந்து கேப்டன்சி ட்ரை பண்ணுது, நம்ம வந்து ஒரு டைம் பாவம் விட்டு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருந்தாரு ஒழிய மற்றபடியும் வந்து பெருசா ஒன்றும் இல்லை. இதே மெயின் கப்னா விட்டு கொடுத்துப்பாரா அப்படின்னு கேட்டா விட்டு கொடுத்துக்க மாட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு லெக்கசியா இருந்துட்டாரு, லேசியா இருந்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா விஜய் சேதுபதி வந்து கண்டிப்பா ரோஸ் கொடுப்பாரு. ஆல்ரெடி பல வீடியோகள்லாம் போயிட்டு இருக்கு. முத்துக்குமரன் வந்து அப்படியே ஜெஃப்ரி அந்த கை உடைஞ்ச மேட்ரு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து டீட்டெயிலா விசாரிச்சுட்டு இருக்காரு. நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். முத்துக்குமரனுக்கு கண்டிப்பா அவருக்கு 1 மணி நேரம் டோஸ்ட் கொடுப்பாரு. முடிஞ்சா அள வைக்கிறது கூட பண்ணுவாரு. ஏன்னா வெளியில தெரியும் உள்ள வந்து சப்போர்ட் இல்லைன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து முத்துக்குமரனுக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா வந்து இது வந்து இன்னும் இவெல்லாம் முத்துக்குமார் ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 4 வாரம் ஒரு பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அதனால ஒரு நல்ல சான்ஸ் இருக்குமே, அவங்க கேப்டன்சி எப்படி இருக்குமே அந்த ஒரு தாட்ல வந்து அவர் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியலா வந்து அவர் கேம் வந்து விட்டு கொடுக்குறவர்ல நல்ல போல்டானாரு. இதே இடத்துல வந்து ஒரு அன்ஷிதாவோ யாரோ வந்து இருந்தாலும் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா 4 டைம் வந்து அவங்க தகுதியான உள்ளவங்க அப்படின்னு சொல்லிதான் முத்துக்குமரன் வந்து விட்டு இருந்தாரு. ஏன்னா ஜெஃப்ரிக்கு அவ்வளவு டஃப் கொடுத்தவரு கண்டிப்பா பவித்ரா கொடுத்துருக்க மாட்டாரா. இருந்தாலும் தப்பு தான். இருந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி வந்து நல்ல காலத்திலேயே விஜய் சேதுபதி வந்து வச்சு வெளுத்து அடிப்பாரு முத்துக்குமரன்னா. இன்னைக்கு சொல்லே தேவையில்ல. இன்னைக்கு வந்து படம் காட்டுவார்னு நினைக்கிறேன். வச்சு முத்துக்குமரனை கேட்க போறாரு. பாப்பா முத்துக்குமரன் ஏதாவது ஒரு ஆன்சர் யோசிச்சு வச்சிருப்பாரு. நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நான் திங்கிங்ல இருந்துட்டேன் அப்படி மாதிரி இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து பிளான்ட் அந்த ப்ரீ பாஸ் வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து இப்போ கேம் வந்து நாட்கள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இனிமே இருந்தும் யூஸ் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பிளாக் பண்றதுக்காக இந்த வேலையை பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.